ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏஆர்எஸ் ரெனால்ட் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து ஆல்டோவை காம்பீட் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் வந்து ரெனால்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க. அதான் குவிட். அதில் 2017 கிளைம்பர் அப்படின்ற ஒரு வேரியன்ட். அந்த கிளைம்பரில் வந்து 2019 அண்ட் 22 வந்து ஒரு சின்ன அப்டேட்ஸோடு கொடுத்துருந்தாங்க. 2025 வந்து பேஸ் மாடல் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து நல்ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க 2026. அந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த புதுசான அந்த ரெனால்ட் 2D லோகோ கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீல் கவர்ஸில் டியூல் டோன் எஃபெக்டில் வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டியரிங் வீல் அப்படியே வந்து ரெனால்ட் கைகரில் உள்ள ஒரு அந்த 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீலை கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி 3 முக்கியமான அப்டேட்ஸோட இந்த 2026 ரெனால்ட் குவிட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா பழையபடியும் ரெண்டு ஆப்ஷன் தான், எவல்யூஷன் அண்ட் as well as கிளைம்பர், 2 வேரியன்ட் தான். அது கிளைம்பரில் வந்து டாப் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 6.1 lakhs தான். அதில் ஏஎம்டி போகிறதா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு 6.6, சிஎன்ஜினா 6.9 lakhs கிட்ட வரும். மற்றபடி இதோட ஆன் ரோட் காஸ்ட்டே வந்து ஒரு 6.1 lakhs தான் ஃபுல் ஆப்ஷனே, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும். இல்லை சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 1 liter 3 cylinder நேஷனல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 68 bhp as well as 91 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுது. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இதை கொடுத்துருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் மேக்ஸிமம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்ட கார் இதான்னு சொல்லலாம். ஒரு 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 279 liters பூட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவுட்லுக்லேயே நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸோட சூப்பரான ஃபினிஷிங்கில் ரொம்பவே ஒரு எஸ்யூவிக்குள்ள ஸ்டாண்ட்ஸை கொடுத்து சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த 2026 குவிட். ஸோ இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னால அவங்க வந்து இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், வேறு கேமரா செட்டப்ஸ் எதுவுமே கொடுக்கல. பட் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஏரோடைனமிக் ப்ரெசன்ஸில் ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி அந்த பேனட்லேயுமே அவங்க அந்த எஸ்யூவிக்குள்ள ஸ்டாண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்யூவிக்குள்ள ஸ்டாண்ட்ஸ் அழகாக ஷார்ப் லைன்ஸோட அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு டிஆர்எல்ஸ், டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஒரு ட்வின் பீம் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான மெட்டாலிக் பிளாக் கிளஸ்டரில். அது அந்த கிரில்லில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு அந்த ரெனால்ட் 2D லோகோ, நியூ லோகோ கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. அது ஒரு சின்ன குரோம் பாரும் ரன் ஆகுது. கீழே வந்து ஒரு வைடான ஏர் டேம்பும் கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்டுக்கு கீழே. அதுவும் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு சூப்பர் நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு. மொத்தத்தில் இதில் ஃப்ரண்ட் லுக்கில் பார்க்கும்போது ஒரு மைக்ரோ எஸ்யூவி மாதிரி தான் தெரியுது. ஒரு ஹேட்ச்பேக்னே சொல்ல முடியாது. அது போக இந்த வீல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165/70 R14 கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீல் கவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃப்ளெக்ஸ் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இப்போ ஃபுல் வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூல் டோன் ஃபினிஷிங்கில். அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க இந்த காருக்கு. சியர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கொடுக்கல இந்த காருக்கு. அது ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. ஃப்ரண்ட் பம்பரில் திக்கான கிளாடிங் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் பாடி கிளாடிங் வந்து அவங்க ஆக்சுவலாக கொடுக்கல, ஆஃப்டர் மார்க்கெட் அவங்க பேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் வீல் ஆர்ச் அண்ட் ரியர் பம்பரில் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் உங்களுக்கு மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஏ பில்லர் க்ளாசி பிளாக்கில் இருக்குது. பி பில்லர் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சி பில்லர் வந்து ஒரு திக்காக கொடுத்துருக்காங்க. அதில் கிளைம்பர் பேட்ஜிங்கோடு இருக்குது. அது ரேர் வின்ஸ்டோட அழகாக அவங்க ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப டீசெண்டான ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுது. ஒரு ஏரோடைனமிக் ப்ரெசன்ஸே இந்த கார் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த காரோட ரூஃப் பற்றி பார்த்தலாம். இது டியூல் டோன் கலர்னால ரூஃப் வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. நல்ல ஒரு ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து டு நாட் லோட் அப்படின்ற காஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே ரியர் அண்ட் ஆஃப் ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் பிளாக் அண்ட் ஒரு ஒயிட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ரூஃப் வந்து நார்மல் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்கூப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ரியர் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னால டிஃபாகர்ஸ், வாஷ் வைப்பர்ஸ்லாம் மிஸ் ஆகுது. மற்றபடி இதோட டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டெயில் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. சி டைப் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பிளிட் எல்இடி டைப்பாக கொடுக்கல. பட் அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதிலே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பூட் லைட்டில் பார்த்தீங்கன்னா நியூ ரெனால்ட் லோகோ, அதிலே இன்சர்ட்டடாக கேமரா வருது. குவிட் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா டீசெண்டான ஒரு அப்ரோச் இந்த கார் கொடுக்குது. டீசெண்டான ஒரு ஃபீச்சர்ஸையும் இந்த கார் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த காரோட லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் படி பார்த்தலாம். லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாடி கலர் அண்ட் பிளாக்ல வந்து நல்லா டீசெண்டாகவே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரியர் பம்பரை. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் வந்து உங்களுக்கு ஒரு சார்கோல் ஃபினிஷ்டு ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க டியூல் டோன் எஃபெக்ட்டில். அதுவும் சூப்பராக இருக்குது. அண்டர் சேசி காம்பனன்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. இப்போ இந்த காரோட எக்ஸ்டீரியர்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்ல வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கே உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. குரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. பட் அண்டர் தே சப்போர்ட், லம்பார் சப்போர்ட், இன்டெகிரேட்டட் ஹெடர்ஸ்லாம்
சீட்ஸ்லாம் கொடுத்து நல்லா டீசெண்டான ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோடர் சீட்ஸு. அந்த குவிட் பேட்ஜிங் வந்து அந்த டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பாருங்கள் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு. டேஷ்போர்ட்லேயே ஏப்பில் இருக்க லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அழகாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள் இந்த நியூ ஸ்டியரிங் வீல் அந்த கைகரில் உள்ள நியூ 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் அதில் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. இது இன்டீரியர் உட்காந்து பார்த்தா இது கைகரா இல்லாட்டி குவிட் அண்ட் கன்ஃபியூஷன் வரும் அந்த மாதிரி இருக்குது ஸ்டியரிங் வீல் பார்க்கும்போது. ரியர் டோர்ஸ் நல்ல வைட் ஓப்பனிங்காக அங்கே பாட்டில் ஹோல்டர் ஸ்லாட் கிடையாதுங்க. பட் வந்து அந்த பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ் நல்லா வைட் அண்ட் ரிக்ளைனபிளாக இருக்குது. பட் அதில் இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ்லாம் கிடையாது, ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது. இதில் வந்து பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்சல் ட்ரே வேணாம்னா நீங்கள் அது ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். கேபின் டு பூட் ஆக்சஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபிஎல் இன்சைடெல்லாம் அவங்க ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து 6 ஏர் பேக்ஸ் கர்டன் ஏர் பேக்ஸ் வேரியன்ட்னால ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் அந்த ஃப்ரண்ட் மைக் மேலே ரூஃபில் கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிமிங் IRVM 8-inch சச்சினோட வித் GPS நேவிகேஷன், லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசென்ட்டான லெக் ரூம் அண்ட் நல்ல வைடான ஹெட் ரூம் கொடுத்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு காராகவே கொடுத்துருக்காங்க இந்த ரெனால்ட் குவிட். இந்த காரோட டேஷ்போர்ட் பற்றி நீங்கள் பார்த்துடலாம். டேஷ்போர்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் டோன் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நிறைய மெட்டாலிக் இன்சர்ட்ஸும் க்ளாசி பிளாக் டெக்ஸ்சர்ஸும் ரன் ஆகுது. சின்ன சின்ன க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த காரோட ப்ரீமியம்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னு இதை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பார்த்தா ஒரு மிட் சைஸ் ஹேட்ச்பேக் மாதிரி சூப்பராக ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மைக் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது போக கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. 8-inch சச்சினோட வித் GPS நேவிகேஷன், சிங்கிள் ஜோன் மேனுவல் AC, அது போக அந்த இது USB ஹப் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் செல்ஃபோன் சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸு, லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஹேண்ட் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட்லாம் கிடையாது. பிகாஸ் இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னால அதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து ட்ரிப் B இந்த மைலேஜ் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக இதில் மெயின் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் வீல் தான் பாருங்கள். இது கைகரா ட்ரைபரா இல்லாட்டி குவிட்டா நீங்கள் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு மேசிவான சூப்பரான 3 ஸ்போக் சூப்பரான மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு நியூ ரெனால்ட் லோகோவும் கொடுத்துருக்காங்க, 2D லோகோ. அதுவும் பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தலாம். பூட் ஸ்பேஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் லீடிங் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கு 279 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வித் பார்சல் ட்ரே. நீங்கள் பார்சல் ட்ரே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேலே வரைக்கும் நீங்கள் லக்கேஜ் ஏற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். பூட்டில் வந்து அது ட்ரே கீழே ஸ்பேர் வீல் இருக்கான்னு மட்டும் பார்த்துருவோம். இல்லாட்டி அதில் காஸ்ட் கட்டிங் எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். பிகாஸ் இது ஒரு 6 lakh ஆன் ரோட் ப்ரைஸ் உள்ள காரு. சூப்பரான விஷயங்க. அதில் வந்து ஸ்பேர் வீல் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து கிளைம்பர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 6.1 lakhs இருக்குது. மைலேஜ் ஒரு 18 to 20 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. இந்த கார் பிடிச்சிச்சு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.